வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். என்னென்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு கல்யாணத்துக்காக ஆலப்புழா போயிருந்தேங்க. வரதும் வந்துட்டோம், அப்படியே இந்த ஏரியாவை கொஞ்சம் பசங்களோட சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டிங் போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேங்க. இங்கே பேசஞ்சர்ஸ் போட் இருக்குது. அது என்னடானா, நம்ம பஸ் ட்ராவல் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க போட் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க ஏரியா வரும்போது அங்கங்கே ஸ்டாப்பில் நிற்கும், அப்படியே இறங்கி போயிடுவாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு போட்டில் நம்ம புக் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 40 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு 1 ஹவரில் அப்படி போயிட்டு சும்மா வந்துடலாம் தாங்க நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம சேட்டா நமக்கு ஒரு ஆச்சரியத்தை வச்சுருந்தாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்கே ஒரு கவர்மெண்ட் டூரிசம் போட் இருக்குங்க. அந்த போட்டில் நமக்கு புக் பண்ணி வச்சுருக்காரு. அடடா, நல்லதாக போச்சு, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் நான் போனேங்க. போட்டு சூப்பராக இருந்தது. அட என்னடா இருக்க போகுது, 1 ஹவர் டர்றன்னு போகுது, திரும்பி வர போகிறோம் அவ்வளோதான்னு நினச்சேன். நான் போனேன். உள்ளே போய் பார்த்தா நமக்கு பயங்கர சர்ப்ரைஸு. என்னன்னு பார்த்தா 5 மணி நேரம் ட்ராவலு. உள்ளே போர் அடிக்கக்கூடாதுன்னு டான்ஸு, பாட்டு, நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணி கொண்டு போனாங்க. சூப்பராக இருந்தது. அந்த 5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில எங்களுக்கு. பாருங்கள், உள்ள ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பாருங்கள். இன்னொன்று கண்டிப்பாக சொல்லணுங்க, இயற்கை அழகு அவ்வளோ கொட்டி கிடக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்டிங் போகிற பக்கத்தில் அவங்க ஊர். நான் ஆரம்பத்தில் சொன்னல ஒரு போட் ஸ்டாண்டு வரணும். இதுதாங்க அந்த போட் ஸ்டாண்டு. இதை போதுங்க ஒரு போட்டு. இது தாங்க இந்த ஊர் பேசஞ்சர்ஸ் போட்டு. இவங்க நம்ம அங்கிள் ஃபேமிலி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம போட்டு முன்னாடி போக சொல்கிறாங்க. முன்னாடி போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். அப்படி எடுத்த வீடியோ தான் அது. அடுத்து இன்னொன்று காத்திருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐலாண்டில் போய் நின்றுச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்குள்ளே ஒரு பாட்டில் ஒன்று வச்சு எல்லா பாட்டிலும் அந்த பாட்டில் உள்ளே போடுங்க அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ் சூப்பராக இருந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி. உள்ளே போய் பார்த்தா ஒரு அருமையான பார்க்கு. எங்கள் பசங்களை கையில் பிடிக்க முடியல, இங்கே ஓடுறதும் அங்கே ஆடுறதும் ஒரே ஜாலியாக இருந்தாங்க. சரி, நாங்கள் மட்டும் சும்மாவா, குழந்தையா இறங்கி நல்லா ஊஞ்சல் ஆடி ஜாலியாக வந்தோங்க. அங்கே நமக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுக்குறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அங்கேருந்து அப்படியே நம்ம பயணம் ஆரம்பிக்குதுங்க. மறுபடியும் அப்படியே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பழைய காலத்து அந்த ரெசார்ட்டு. உள்ளே இறங்கி வரும்போது சுற்றி பார்த்தா ஒரே கடல் போல் காய்ச்சி, நடுவில் ஜாலியாக ஒரு ரைடு, செமையாக இருந்ததுங்க. ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். லஞ்ச் அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. என்ன, நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கணும். வெஜ்ஜு வேணும்னா வெஜ்ஜு, நான்வெஜ் வேணும்னா நான்வெஜ் அங்கேயே கிடைக்கும். அப்புறம் என்ன, சிங்கிங் டைம். இந்த மனுஷன் தாங்க அதில் ஹைலைட்டு. சூப்பராக பாட்டு பாடுறாருங்க, அருமையாக பேசுகிறாருங்க. அந்த பாட்டையும் அப்படியே கேட்டுக்கிட்டு சைடில் நடக்கிற போட்டு சாகசங்களையும் பார்த்துக்கிட்டு கரையோரமாக இருக்கிற அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த தண்ணி மேலே படகுல மிதந்து வரும்போது சரியாக இருக்குதுங்க. சூப்பராக இருந்தது. எங்கள் பையனை இறுதி கட்டத்துக்கு வந்துடுச்சு. அதனால் ஃபைனலாக ஒரு டான்ஸு. எல்லோரும் ஆடி வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. ஃபைனலாக ஒரு பிரிவு உரையை கொடுத்து எங்களை ஜாலியாக அனுப்பி வச்சாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புக்கிங் சொல்லவே இல்லை நினைக்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் புக்கிங் அங்கங்கே காமிச்சிருப்பேன், எவ்வளோ டிக்கெட்டுங்கிறதே காமிச்சிருப்பேன். பாய், டாட்டா.